ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய 50 டேஸ் சேலஞ்ச் 0 to ஹீரோவில் இன்றைக்குரிய போர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 10th லெசனில் உள்ளது தான். தெர்மோலைசிஸ்னால் என்னது, நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ ரெண்டுக்குமேவும் ஸ்டேட்மெண்ட், அதோட இன்னொரு நேம் இருக்கும், அது எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கணும், அதே மாதிரி அந்த ஸ்கெலிட்டல் ஃபார்ம்ஸ் ஒன்று அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மெயின் ஈக்குவேஷன் அதுவும் இருக்கணும், அது கீழே அது என்னன்றதையும் எழுதியிருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கணும், அதோட ஜென்ரல் ஈக்குவேஷனும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா என்னது, நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அஃபெக்ட் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் டெம்பரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்னென்னு மட்டும் படிங்க, முடிஞ்சிச்சுன்னா அதில் இருக்க டைப்ஸும் சேர்த்து நிற்பாருங்க, இல்லைனா நெக்ஸ்ட்டு வர கிளாஸஸில் அது தனித்தனியாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டுக்கு டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட் கொடுத்தாச்சு, இன்றைக்கி டெப்த்து மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ வந்து U = mgh ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கொஷின், ஸோ இந்த 3 கொஷின்ஸையும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. ஸோ 6th லெசனில் இந்த 5 கொஷின் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது, நீங்கள் எல்லா கொஷினையும் அதில் அட்டன் பண்ணிடலாம் அதுலேருந்து வந்தால். நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மிரர் ஈக்குவேஷன் டெரைவேஷன் கொஸ்டின், நெக்ஸ்ட்டு ஃபியூஸ் மெத்தட், ஸோ அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டிஸ்பர்ஷன் அண்ட் டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் டிஸ்பர்சிவ் பவர், இது 3மே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஸோ மறக்காமல் இன்னைக்குரிய போர்ஷனை உங்களுக்கு கவர் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, ஒரு வேளை ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா எங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.